அப்போ இதுக்கெல்லாம் விடிவு காலம் இருக்குங்கிறியா? இருக்கு மாமா, கண்டிப்பா விடிவு காலம் இருக்கு. கடவுளை மனசார நம்புறவங்கள கடவுள் கைவிட மாட்டாரு. நம்ம கிட்ட உண்மைங்கிற ஒரு சக்தி இருந்தா போதும், பஞ்சபூதங்களும் நமக்கு துணையா இருந்து கண்டிப்பா வழிகாட்டும். வெண்ணிலா கும்பிட்ட சாமி அவளை கண்டிப்பா கைவிடாது. அதான் இப்ப கைவிட்டுருச்ச. ஏதோ அவங்க பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி இப்ப அவங்களை பிடிச்சு லாக்அப்ல போட்டிருக்காங்க. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்ப யார் வந்து அவங்களை காப்பாத்த போறாங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? கடவுள் ஒரு அவதாரம் எடுத்து அவங்களை காப்பாத்த வருவாங்கன்னு சொல்றியா? கடவுள் கஷ்டப்படுறவங்களை காப்பாத்த கடவுள் ரூபத்துல தான் வரணும்னு இல்லையே. புழுவாவோ பறவையாவோ கல்லாவோ மரமாவோ எப்படி வேணாலும் வரலாம். எல்லாமே கடவுளோட வேற வேற ரூபங்கள் தானே. அப்ப நீ என்ன சொல்ல வரனா, இந்த கேஸ்ல இருந்து கடவுள் அருளால வெண்ணிலா எப்படியாவது மீண்டு வந்துருவாங்கன்னு சொல்ற? ஆமா மாமா, எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. கடவுள் நிச்சயமா வந்து வெண்ணிலாவை காப்பாத்துவாரு. இப்படி ஒரு சந்தேக கேஸ்ல கொண்டு வந்தே என்ன உள்ள தள்ளிட்டாங்கம்மா. நான் என்ன பண்றது? இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே பிறக்காதா? காலு ஓயாத வலியா இருக்குமா. இப்பதான் வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம யாருக்குமே எந்த துரோகம் பண்ணல அண்ணி. அண்ணனை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அண்ணி. ஐயோ அமைதியாரு அண்ணி. அண்ணே அண்ணி, இதை நீங்க எப்படி தாக்க போறீங்களே? இது நிச்சயமா என் முத்து மாமா கிடையாது. இது வேற யாரோ. இந்த துணியை போட்டா முத்து மாமா ஆயிடுவாங்களா? ஏன் முத்து மாமாவை எனக்கு தெரியாது. நான் ஏமாறணும் துடிக்கணுங்கிறதுக்காகவே முத்து மாமா போட்டிருந்த ட்ரெஸ்ஸ போட்டு என்னை ஏமாத்திருக்காங்க. முத்து மாமா நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, உன்னை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. அம்மாடி, அதுல விழுந்தது ராணி தேனிமா. அப்படின்னா ராணி தேனினா? ராணி தேனிங்கிறது தேனி கூட்டத்துக்கே தலைவிமா. அது சொல்ற வார்த்தைக்கு தான் எல்லா தேனியும் கட்டுப்படும். அந்த ஒரு தேனி போதும், இருக்கிற எல்லா தேனியும் வழி நடத்தி கூட்டு போகும்.
என்னாச்சுக்கா? எல்லாருக்குமே ஃபோன் பண்றேன், என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. நாம இங்க பதட்டமா இருப்போம்னு தெரியும்ல. வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ, என்னப்பா இது? அவ்வளவு தேனியும் மொத்தமா வீட்டுக்குள்ள போகுது. அட கடவுளே, நல்ல வேலைப்பா, குழந்தைங்க எல்லாம் இருக்கு, கடிக்கல. அக்கா, என்ன இவ்வளவு தேனிங்க போகுது? ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குல்ல? அண்ணி, என்ன சத்தம்? என்னன்னு போய் பாருங்க.
ஏண்டா வெளிய வந்துட்டியாடி? நாங்க ஜெயிச்சோம். நாங்க ஜெயிச்சிட்டோம். என்ன ஸ்வேதா ஏதோ பேசுன? வெண்ணிலாவுக்கு துணையா யார் இருப்பா? இந்த மக்கள் இருப்பாங்களா தெய்வம் இருப்பாங்களான்னு கேட்டல்ல. மக்களும் அவ பக்கம்தான், அந்த தெய்வமும் அவ பக்கம்தான். இப்ப உனக்கு புரிஞ்சிருக்குமே. அதனாலதான் அந்த தெய்வமே உன்னை இப்படி அடிச்சு வெளில துரத்தி விட்டுருக்கு. ஐயோ இது முத்தரசையா வீடு. ஆமா ஆமா வெண்ணிலா வாழ வேண்டிய வீடு. பாருங்க ஐயோ எரியுது. அத பாத்து வாங்க வாங்க எப்படி வாங்க எப்படி எரியுது பாருங்க. வாங்க வாங்க போங்க. ஐயோ எரியுது பாருங்க. எரியுது. தீய அணைக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி. எல்லாரும் சேர்ந்து தீ அணைச்சு கொடுத்துருக்கீங்க. மறுபடியும் எல்லாரும் நடைய கட்டுங்க. நாங்க உள்ள போறோம். ரொம்ப சவுடால பேசுனீங்க. இப்ப என்னாச்சு? இப்பவாவது தெரிஞ்சுக்கோங்க சாமி யாரு பக்கம்னு. ஆமா, இங்க ராசாத்தி யாரு? ஆமா மேடம், நான் தான் மேடம். கலெக்டர் போன் பண்ணி சொல்லியிருந்தாரு. வாங்க மேடம், உள்ள போய் பேசலாம். சரி. வணக்கம் மேடம். என்ன பிரச்சனைங்க? நான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நீங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல முத்தரசன்கிறவரு மிகப்பெரிய மனிதர். அவரோட முறை பொண்ணு முத்தரசன் சார கடத்தி வச்சிருக்காங்க. அவரை மிரட்டி இருக்கிற சொத்தை பூரா வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி எழுதிக்கிட்டாங்க. இப்போ முத்தரசன் சார் எங்க இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. தாம் புருஷனை மீட்டெடுக்கிறதுக்காக முத்தரசன் மனைவி வெண்ணிலா அறப்போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்படி நடந்தப்போ ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு. அவங்க கணவர் இறந்துட்டாங்கன்னு ஸ்வேதா ஒரு பொய்யான தகவல் கொடுத்துட்டாங்க. அத பார்த்த கோவத்துல வெண்ணிலா அருவாளை கையில எடுத்துட்டாங்க. அத இவர் கண்ணால பார்த்ததும் என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம இன்ஸ்பெக்டர் அவங்க மேல ஏதோ குற்றவாளி மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாரு. ரொம்ப ரூடா வேற நடந்துக்கிறாரு மேடம். நாங்க என்ன சொன்னாலும் அவர் காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க முத்தரசன் சொல்றீங்களே, அவர் படூரை சேர்ந்தவரா? ஆமா மேடம். ஆமா மேடம். உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரியும். அவரோட மிஸ்ஸஸ் தானே லாக்அப்ல இருக்காங்க. ஆமா மேடம், முத்தரசனோட தம்பி தான் மேடம் நான். அப்படியா? ஓகே, லாக்அப்பை தரங்க, நான் உங்களை பார்க்கணும். கான்ஸ்டபிள், அந்த லாக்கப் ஓபன் பண்ணுங்க. வாங்க மேடம். வெண்ணிலா கூட்டோமா? ஓகே சார். வெண்ணிலா எந்திரிச்சு வாமா, ஏசிபி கூப்பிடுறாங்க. வெண்ணிலாமா, என்ன தெரியுதுங்களா? நான் தாமா லதா, என்ன தெரியுதுங்களா? எந்த லதா? முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என்ன நீங்க போய் ஏன் காலெல்லாம் விழுந்துகிட்டு?
நான் வேணா மத்தவங்களுக்கு ஏசிபியா இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு லதா தாம்மா. நான் உங்க செங்கல் சூளையில வேலை பார்த்த மாரியம்மா பொண்ணு லதா தாம்மா. +2ல நல்ல மார்க் எடுத்திருந்தேன். மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நான் பணம் இல்லாம தவிச்சேன். அந்த நேரத்துல உங்க வீட்ல நீலாம்பரி அம்மா எதிர்த்தாங்க. அதையும் மீறி நீங்களும் முத்தரசு ஐயாவும் அவங்க கவனத்துக்கு வராம எனக்கு பணம் கொடுத்து என்ன நல்லபடியா மேல் படிப்பு படிக்க வச்சிங்க. மாரியம்மா மக தானே, பரவாயில்ல. ஆமாமா, அன்னைக்கு நீங்க எடுத்த முடிவுதான் நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம். உண்மையிலேயே உங்களை நான் இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஆனா ஒண்ணுமா, இப்படி நான் ஒரு பதவியில இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தாம்மா. என்ன இன்ஸ்பெக்டர், ஒரு இடத்துல பிரச்சனை நடந்ததுன்னா என்ன ஏதுன்னு முழுமையா விசாரிக்கணும். இவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாதா? ஒரு அக்யூஸ்ட நடத்துற மாதிரி கொண்டு வந்து லாக்அப்ல உட்கார வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. ஒரு தனி மனுஷிக்காக மொத்த ஊரும் திரண்டு நின்னு போராடிட்டு இருக்கு. அத வச்சு இவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு யோசிக்க வேண்டாம்? என்ன சைக்காலஜி தெரிஞ்சு என்ன பண்றது? காவல்துறை மக்களின் நண்பன்னு வாயில சொன்னா மட்டும் பார்த்தாது, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க தெரியணும். முதல்ல இவங்களை ரிலீஸ் பண்ற வழிய பாருங்க. சாரி மேடம், எஃப்ஐஆர் போட்டாச்சு. அதான் தெரியுமே. சரி சரி, நான் என் சொந்த ஜாமீன்ல எடுக்கிறேன். ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். வாங்கம்மா போலாம். உட்காருங்க. வாங்க வாங்க. மேடம் இந்தாங்க மேடம். இனிமேலாவது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தப்பும் தவறுமா ஸ்டெப் எடுக்காதீங்க. 1க்கு 4 தடவை விசாரிச்சு நிதானமா பண்றதுல தப்பே இல்ல, புரியுதா? புரியுது மேடம். போலாமா? சரிங்க மேடம், போலாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் வெண்ணிலாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க எல்லாரும் வந்து அங்க பாருங்க. சரி, வாங்கம்மா போலாம். ரொம்ப நன்றி, நாங்க வரோம். சரி, போயிட்டு வாங்க. என்ன போலீஸ்லாம் வராங்க? வெண்ணிலா அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. வெண்ணிலா அம்மாவை நான் என் சொந்த ஜாமீன்ல எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இந்த ஊர் பொண்ணு லதா தான். எப்படி நடந்துச்சு? எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவளை தூக்கி உள்ள வச்சா மறுபடியும் வெளியில வந்துட்டா எல்லாமே அவளுக்கு சாதகமாவே நடக்குதே. நீங்க வீட்டுக்குள்ள போங்கம்மா.
வெண்ணிலாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்ட உடனே தேனி கூட்டம் மொத்தமும் போயிடுச்சு. உண்மையிலே இதுதான் பெரிய விஷயம். கடவுளோட கருணை என்னங்கிறது இப்பதான் புரியுது. என்னம்மா யோசிக்கிறீங்க? போங்கம்மா. யார் வீட்டுக்குள்ள கூப்பிடுறது? எதுக்காக வெண்ணிலாவை என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர பாக்குறீங்க? ஹலோ ஹலோ ஸ்வேதா மேடம், யாரும் புது ஆளுலாம் நினைச்சு பேச வேண்டாம். நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து செங்கல் சூளையில வேலை செஞ்ச மாரியம்மாவோட பொண்ணுதான். உங்க சரித்திரம் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட மொத்த சரித்திரமும் தெரியும். நான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவ. புரியுதா? மா, இது உங்க வீடுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க உள்ள போங்கம்மா. யாரு தடுக்கிறாங்க நான் பாக்குறேன். என்ன வெண்ணிலா, எதுக்காக தயங்குற? உள்ள போங்க. இல்ல ராசாத்தி, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. தங்கச்சி, அதான் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஏன் வெளியிலே நிக்கிற? உள்ள போ. ஏங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீங்க போங்க. நீங்க உள்ள போங்க, பாத்துக்கலாம் நாம. இல்ல இல்ல, என் முத்து மாமா இல்லாத வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. முத்து மாமாவை கடத்தி வச்சு மிரட்டி இந்த வீட்டை எழுதி வாங்கி அனுபவிக்கணும்னு நினைச்சல்ல. இவளுக்கு இந்த வீடு நான் போடுற பிச்சையாவே இருந்துட்டு போட்டோம். அப்படி சொல்லு வெண்ணிலா. அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்த, இப்ப இந்த வீட்டையே பிச்சையா போடுற. இதை விட அவளை வேற எப்படியும் அசிங்கப்படுத்த முடியாது. என் முத்து மாமாவை எப்ப நல்லபடியா மீட்டு கூட்டிட்டு வரணும், அப்பதான் நான் இந்த வீட்டுக்குள்ள போவேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இது தப்பான முடிவு வெண்ணிலா. சொன்னா கேளு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். உள்ள போலாம். வேண்டாம் ராசாத்தி, அமைதியா இருக்கிற என்னையே இந்த ஸ்வேதா அருவாள் எடுக்கிற அளவுக்கு ஆளாக்கிட்டான். இனிமே இவகிட்ட கெஞ்சி எல்லாம் அற போராட்டம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இவகிட்ட இருந்து என் முத்து மாமாவை எப்படி மீட்கிறதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம். சாது மரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. உங்களோட கோபத்துல இருக்கிற உண்மை எனக்கு புரியுது. ஆனா புரிய வேண்டிய உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? ரொம்ப சந்தோஷம் இல்லதா. இங்க பாரு, நீ உன்னோட திறமையாலையும் நீ படிச்ச படிப்பாலையும் தான் முன்னேறி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க. என்னை இவ்வளவு தூரம் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்ததே போதும். இதுவே நீ எனக்காக உன்னோட கடமையை தாண்டி செஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. யாரா இருந்தாலும் கடமையை செய்யறதுதான் நல்லது. அததான் நானும் விரும்புவேன். சரிம்மா, உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு வந்துட்டு போறேன். எப்படியோ எல்லாமே ராசாத்தி மேடத்தோட புண்ணியம் தான். ஏன்னா ராசாத்தி மேடம் மட்டும் இல்லைன்னா நான் திடீர்னு ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டேன், உங்களெல்லாம் பார்த்திருக்க மாட்டேன். ராசாத்தி, என் மாமாவை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்தது மட்டும் இல்லாம இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தூண் மாதிரி நிக்கிற. ரொம்ப நன்றி. என்ன வெண்ணிலா இதெல்லாம்? நீ காட்டுற அன்பு போதும் வெண்ணிலா. உனக்காக ஊரே நிக்கிறத பார்க்கும்போது நாங்களும் உனக்கு உறுதுணையா இருக்கோங்கிறது எங்களுக்கு பெருமை தான் வெண்ணிலா. வெண்ணிலா மேடம் சொல்றதுனாலதான்
இந்த நிமிஷம் உங்களை விட்டுட்டு போறேன். அப்படி இல்ல இங்க நடக்கிறதே வேற. கண்டிப்பா ஒரு நாளைக்கு என்கிட்ட கையும் களவுமா சிக்காமையா போயிடுவீங்க. அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரிய. நான் வரேன் மேடம். போயிட்டு வரேமா? ஸ்வேதா ஒரு வெண்ணிலாவுக்கு ஒண்ணுன்னா ஊர் மக்கள் மொத்தமும் திரண்டு வந்துருச்சு. எங்க இருந்தோ வந்த போலீஸ் கூட வெண்ணிலாவை ஜாமீன்ல எடுத்து இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அவளை பார்த்து போட்ட பிச்சை தான் இது. அது உனக்கு புரியுதா? ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஏன் வீட்டுக்கு வாங்க ஏன் வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. வேளை வேலைக்கு சாப்பாடு கொண்டு வந்து குடுக்கறாங்க. ஆனா நீ வீட்டை விட்டு வந்தா கல்லாலி அடிச்சு விரட்டுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எப்பவுமே நடு ரோடு தான் நிரந்தரும். புரியுதா? அதனால இனிமேலாவது மனுஷன் நடந்துக்கு பாரு. ராசாத்தி, இவகிட்ட என்ன பேச்சு? என் முத்து மாமாவை மீட்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். வா நம்ம போலாம். ஸ்வேதா, ஸ்வேதா, எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. என்ன ஸ்வேதா, எதுக்கு இந்த மாதிரி அபசகுணமா பேசுற? பின்ன என்ன சுத்தி எல்லாமே அபசகுணமா நடக்கும்போது நான் மட்டும் எப்படி பேசாம இருக்க முடியும்? ஏன் ஸ்வேதா இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? நான் அந்த வெண்ணிலாவை ஜெயிக்கணும்னு நினைச்சு எவ்வளவு விஷயம் பண்ண. ஆனா கடைசியில ஊர் முன்னால அசிங்கப்பட்டது மட்டும்தான் மிச்சம். இப்ப என்னடானா இந்த வீட்டை அவ என்னவோ எனக்கு பிச்சை போடுறாளாம். பிச்சை. ஏற்கனவே உனக்கு உயிர் பிச்சை போட்டேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினா. அந்த வெறியில தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில என்னடானா இந்த வீட்டையும் அவ எனக்கு பிச்சை போடுறாளா? வெண்ணிலா, உன்கிட்ட பிச்சை வாங்குற அளவுக்கு நான் ஒன்னும் மட்டமா போயில்ல. எந்த அவமானத்துக்கும் சேர்த்து சேர்த்து நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன். உன்னை மொத்தமா நிம்மதி இழக்க வச்சு தவிச்சு தண்ணி குடிக்க வைப்பேன். அப்ப புரியும் உனக்கு இந்த ஸ்வேதா யாருன்னு. விடமாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். தங்கச்சி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அறப்போராட்டம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்க போறேன்? இதெல்லாம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லைம்மா. அவள் இதுக்கெல்லாம் மசிய மாட்டான். நீ அவளை வெட்ட போனதுக்கு அப்புறம் எவ்வளோ தினவாட்டம் நடந்து போன தெரியுமாவா? அவகிட்ட போய் அறப்போராட்டம் அது இதுன்னுட்டு அவளை அடிக்கணும். அடிச்சாதான் அவள் கேட்பா. நீ இப்படி அமைதியாக இருந்தன்னா முத்தரசனை பார்க்க முடியாம போயிருமா? ஆமா அண்ணி, ஊரே உங்க பின்னாடி இருக்கு. இப்ப பத்தாக்குறைக்கு போலீஸும் நமக்கு சாதகமா இருக்கு. எதுக்காக இனி நாம அமைதியா இருக்கணும்? வெண்ணிலா, நாம ஒரு போராட்டத்தை கையில எடுக்கிறோம்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது அது சலனத்தை உண்டாக்கணும். ஆனா ஸ்வேதா இந்த நிமிஷம் வரைக்கும் கல்லு மாதிரி இல்ல இருக்கா. இப்ப நம்ம ஏதாவது அதிரடியா கண்டிப்பா பண்ணியே தீரணும். நமக்கு வேற வழியே இல்ல. வெண்ணிலா, நீ அருவாளை எடுத்துட்டு ஸ்வேதாவை வெட்ட போனப்ப
என்னதான் அவன் நடிப்புக்காக ஓடினாலும் உள்ளுக்குள்ள நிஜமாவே உயிர் பயம் இருந்திருக்கும். மறுபடியும் நீ அவளுக்கு அந்த உயிர் பயத்தை உருவாக்கணும். ஆமாக்கா, விடவே கூடாது. அவளை ஓட ஓட அடிச்சு வரட்டணும்னு எனக்கு வெறியா இருக்கு. மாமா, முத்தரச மாமா. முத்து மாமா கேக்கல. முத்து மாமா, அண்ணி, முத்து மாமா. என்னாச்சு அண்ணி? யார் போன்ல? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓ, தண்ணியா? டேய், தண்ணியாண்டா, எடுங்கடா. ஐயோ ஐயோ. என்னங்க, குடிங்க. ஐயோ, மாமா. என்ன மாமா, சரியா குடிங்க. தாகமா இருக்குல்ல, குடிங்க குடிங்க குடிங்க. ஐயோ முத்து மாமா. என்னங்க குடிங்க. எட்ட மாட்டீங்கதா? பாவம். பாத்தியா, பாவம் எப்படி இருந்தாரு உன் முத்தரச மாமா. ஏதோ சொல்லுவியே, உன் மாமா சிங்கம் மாதிரி அது இதுன்னு. அந்த சிங்கத்தை அப்படியே அடக்கி ஒடுக்கி ஒரு வாய் தண்ணிக்கு அலையிற மாதிரி பண்ணிட்டேன் பாத்தியா. பாவம், என் கையால தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்பட்டு தண்ணி குடு தண்ணி குடுன்னு கெஞ்சறாரு. ஆனா நான் கொடுக்க மாட்டேன். ஓ முத்தரச மாமாவோட உயிர் இப்போ என் கையில தான் ஊசலாடுது. எப்படி அந்த வீட்டை நீ எனக்கு பிச்சையா போடுறியா? அதே மாதிரி உன் மாமாவோட உயிரை, ஓ சாரி, மாமான்னு தப்பா சொல்லிட்டேன்ல, உன் முத்து மாமாவோட உயிரை நான் உனக்கு பிச்சையா போடுறேன். பாக்குறியா? என்கிட்ட இனிமே இந்த மாதிரி சேட்டையெல்லாம் காமிச்ச, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஆமா, வேணும்னா இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுத்து என்ன அரெஸ்ட் பண்ண சொல்ல பாப்போம். ஆமா வனிலாக்கா, இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம் அவளை. உடனே போலாம். என்ன, உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாருமே போலீஸ் கிட்ட போலான்னு வற்புறுத்துமே. ரைட், தைரியமா அவங்க சொல்ற மாதிரி போலீஸ் கிட்ட கொண்டு போய் தைரியமா கொடு. ஆனா அவங்க எல்லாம் இந்த இடத்தை தேடி இங்க வரத்துக்குள்ள உன் முத்து மாமா உடம்பு மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். பாவம், அதுல உயிர் இருக்காது. ஐயோ மாமா. சரி, பாய் பாய்.
சொல்றதுக்காக நாம யோசிக்க வேண்டாம் வெண்ணிலா. அவ அப்படிதான் சொல்லுவா, ஆனா செய்ய மாட்டா. உன் மாமன் மேல மட்டும் அவ கைய வச்சானா எப்படிப்பட்ட விளைவுகள் வருங்கிறது அவளுக்கே நல்லா தெரியும். அவ அந்த எல்லைக்கெல்லாம் போக மாட்டா. இல்ல, இந்த விஷயத்துல தைரியமா இருக்கிறதுக்கு என் மனசுக்குள்ளேயே தைரியம் இல்ல. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை என்ன வந்தாலும் உடனடியா நான் ஆத்தா கிட்டதான் போய் முறையிடுவேன். ஏதாவது அதிரடியா பண்ணி முத்து மாமா உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா என்னால அது தாங்கவே முடியாது. ராசாத்தி, நான் ஆத்தாவை பார்த்து அவ காலடியிலேயே என்ன ஒப்படைச்சிடுறேன். அவளா பார்த்து என்ன பண்ணணுமோ அத பண்ணட்டும். கண்டிப்பா அவ பண்ணி காட்டுவான்னு நம்பிக்கை இருக்கு. சரி வா, நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்.